தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழகத்தையே கண்கலங்க வச்ச கடலூர் செம்மாங்குப்பம் பகுதியில் நடந்த ரயில் விபத்தை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். வேன் டிரைவர் கரெக்டாக ஒரு 8 மணிக்கு தன்னோட வேனை எடுத்துக்கிட்டு 4 ஸ்கூல் பசங்களை அதில் ஏற்றிக்கிட்டு செம்மாங்குப்பம் அப்படிங்கிற பகுதியை நோக்கி போயிட்டுருக்காரு. அந்த பகுதியை நோக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே கேட் இருக்குது. அந்த இடத்த கிராஸ் பண்ணும் போது தான் இந்த கோர சம்பவம் நடந்திருக்கு. அந்த டைமில் அந்த கேட்டில் யாருமே இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த கேட் திறந்தே இருந்திருக்கு. கேட் மூடப்படாதனால தான் இந்த கோர சம்பவம் நடந்திருக்கு. அந்த கேட்டை கடக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கோர சம்பவம் நடந்திருக்கு. கோர சம்பவம்னா கோர சம்பவம் இல்லை, ரொம்பவே மோசமான ஒரு நிகழ்வு இது. எதிர்பாராத விதமாக அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்த அதிவேகமான ஒரு ரயில் அந்த வேனை அடித்து நொறுக்கியிருக்கு. நொறுக்குனது மட்டும் இல்லாமல் 50 மீட்டர் பக்கம் அந்த வேனை இழுத்துட்டு போயிருக்கு. அந்த வேனில் பயணித்தது மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 பேர். அதில் 4 ஸ்டூடெண்ட்ஸ். 4 ஸ்டூடெண்ட்ஸில் 3 பேர் பார்த்தீங்கன்னா உயிரிழந்துட்டாங்க. உயிரிழந்தவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா சாருமதி 11வது, செழியன் 10வது, நிவாஸ் 6வது, நிமிலேஷ் 7வது. இவரும் பார்த்தீங்கன்னா உயிருக்கு பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த கோர சம்பவம், துயர சம்பவம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேட் கீப்பர் தான். அந்த கேட் கீப்பர் ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர். அந்த கேட் கீப்பரோட பேர் பார்த்தீங்கன்னா பங்கஜ் குமார் சர்மா. இவர் அந்த கோர சம்பவம் நடக்கும்போது எங்கே போயிருந்தாருன்னு கேட்டிங்கன்னா மது அருந்து விட்டு தூங்கிட்டாராமா. இது கூட பரவாயில்ல, இவர் ஒரு வாக்குமூலம் ஒன்று கொடுத்துருக்காரு. என்னென்னா, இந்த டிரைவர் தான் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வர்றது தெரிஞ்சும் கேட்டை திறக்க சொல்லியிருக்காரு, நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதா இந்த கேட் கீப்பர் சொல்கிறாரு. கேட் கீப்பர் பொய் சொல்கிறாரா உண்மையாக சொல்கிறா அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். அதையெல்லாம் தாண்டி டிரைவர் சொன்னால் ஒரே காரணத்துக்காக, ஒரு பப்ளிக் சொன்னார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு கேட் கீப்பர், ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி கேட்டை திறக்கலாமா? இப்போயும் யார் மேலே தப்புன்றீங்க? கேட் கீப்பர் மேலே தானே. அதே நேரத்தில் இதில் கேட் கீப்பர் மேலே தான் தப்பு, கேட் கீப்பர் மேலே மட்டும்தான் தப்பு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அந்த கேட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்லாக் கேட் கிடையாது. இன்டர்லாக் கேட்டாக இருந்தால் சிக்னலோடு அது கனெக்ட் ஆகிருக்கும். கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அந்த சிக்னல் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த கேட் லாக் ஆகிருக்கும். அந்த இடத்துல இன்டர்லாக் இல்லாததும் இந்த விபத்து நடக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம்தான். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சில அரசியலை இங்கே நிகழ்த்த பார்க்குது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு வருட காலமாக மக்கள் அந்த இடத்துக்கு சுரங்கப்பாதை அமைக்கணும், மேம்பாலம் அமைக்கணும்னு சொல்லிட்டு கலெக்டர்கிட்ட கோரிக்கை இட்டிருக்காங்க. கலெக்டர் என்ன நினச்சாரோ அப்படிங்கிறது நமக்கு தெரியல, அது வேறு விஷயம். ஏன்னா அந்த இடத்தோட அமைப்பை பார்த்து தான் அந்த இடத்துல மேம்பாலம், சுரங்கப்பாதையெல்லாம் அமைக்க முடியும். அதுக்காக கூட இந்த காலதாமதம் நடந்திருக்கலாம். அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் அந்த கடலூர் கலெக்டர் மேலே இவங்க ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா பழி சுமத்துறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல கூட பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னோட அரசியலை நிகழ்த்துது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். மத்திய அரசோட பொறுப்பின்மையாலையும் ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஒரு கேட் கீப்பராக இருக்க வேண்டியவர் பொறுப்பு இல்லாமல் அலட்சியமாக நடந்துக்கிட்டதுனாலையும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4 உயிர் போயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதையெல்லாம் தாண்டி அந்த குழந்தைங்களுக்கு எத்தனை கனவுகள் இருந்திருக்கும். எதையுமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் நமக்கு நடக்க போகுது, இன்றைக்கி இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுதுன்னு கொஞ்சம் கூட எதிர்பாராத நிலையில் இப்படி பார்த்திங்கன்னா ஒரு துயரமான சம்பவம் அரங்கேறி இருக்குது. அப்புறம் அவங்க அம்மா அப்பாவுக்கு இந்த குழந்தைங்களை எப்படியெல்லாம் வளர்க்கணும், எப்படியெல்லாம் இந்த குழந்தைங்களை ஆளாக்கி பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்திருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தனிநபரோட அலட்சியத்தினால எல்லாமே நாசமாக போயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மேலும் இது போன்ற விபத்துகள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி ஒருங்கிணைந்து இதுக்கெல்லாம் ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது போல் உயிர்கள் இனிமேல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சார்பில் இறந்த குழந்தைகளுக்கு எங்கள் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு தமிழ் நியூஸை ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.